நெடியோன் வணக்கம். இன்று நாம் அதாவது உலகத்துக்கு இனிப்பு அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான வகுப்புகள். அதே போன்று குளுக்கோஸ் உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று. இந்த இனிப்புக்கு மிக முக்கியமான ஒரு பனையிலிருந்து வெல்லம் தயாரிக்கும் அந்த தொழில்நுட்பத்துக்காக திருச்செந்தூருக்கு அருகே உள்ள இன்று குலசேகரப்பட்டினம் இருக்கின்றது. அந்த ஊரில் ஒரு சுகர் ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலை கட்டப்பட்டது. தென்னிந்தியாவில் சென்னையில். அதே போன்று கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்களுக்கு மிக முக்கியமான பாரி அண்ட் கம்பெனி அன்று அவர்களின் கம்பெனியாக இருந்தது. அந்த கம்பெனியால் துவக்கப்பட்ட அந்த தண்டவாளமும் போடப்பட்டது, ஒரு சுகர் ஃபேக்டரியும் அங்கு கட்டப்பட்டது, தொழிற்சாலையும் கட்டப்பட்டது. பின்னர் இரண்டுமே அதாவது அழிந்து போய்விட்டது அல்லது இவர்கள் எடுத்து வந்து விட்டார்கள். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அந்த பகுதியில் இப்படி ஒரு தண்டவாளம் போடப்பட்டு ஒரு ஃபேக்டரியும் கட்டியிருந்தாங்க. அது இன்னைக்கு அங்கே இல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு அனல் மின் நிலையம் கட்டப்பட்டு வருகின்றது. இன்னைக்கு அந்த சுகர் ஃபேக்டரிக்கு உள்ள தண்டவாளம் போடப்பட்ட கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் நீள தண்டவாளத்தை பற்றியும், அதை போல சுகர் ஃபேக்டரியை பற்றியும், இங்கிருந்து அந்த தொழில்நுட்பம் எப்படி அதை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். அதே போன்று அந்த இனிப்பு உடலில் அதிகமானால் சில நோய்களையும் தோற்றுவிக்கின்றது. ஆனால் இனிப்பு என்பது உணவு தேவையில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. உலகத்துல முன்னாடி அந்த இனிப்பை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது இன்னைக்கு நம்ம அதிகம் பயன்படுத்துகிற கரும்புல இருந்து எடுக்கிற சர்க்கரை எப்படி உலகத்துல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். கரும்புல இருந்து தான் பெரும்பாலான சர்க்கரை உலகத்துல கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கு மேல் கரும்பில் இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இனிப்பு பீட்ரூட்டுகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. இது ஐரோப்பா போன்ற குளிர் நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இது தயாரிக்கப்படுகின்றது. அடுத்த இடத்துல இருக்கிறது இன்னொன்று ஆச்சரியமான பொருள், பனையிலிருந்து எடுக்கப்படும் வெல்லம். இதுதான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு அதாவது இனிப்பு தயாரிப்பதற்கான அதாவது சீனி, வெள்ளக்கட்டி, வெல்லம், மண்ட வெல்லம், அச்சு வெல்லம், இப்படி எது தயாரித்தாலும் அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு தாவரங்களிலிருந்து எடுக்கப்படும் அந்த தாவரத்தின் முக்கியமான பெயர்களாக இருக்கின்றன. கரும்பு, இனிப்பு பீட்ரூட், அதற்கடுத்து பனை வெல்லம், தேன் இலுப்பை பூகளிலிருந்தும் கிடைக்கின்றன. அது அந்த அளவுக்கு போதுமானது கிடையாது. தேன் முன்பு காலத்தில் அந்த இனிப்பின் சுவைக்கு தேவையான அதாவது இனிப்பு சுவை தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு தேவையை ஒரு காலத்தில் பூர்த்தி செய்தது. இப்பொழுது அதிகமாக மருந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது, சித்த வைத்தியத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதை வைத்து உலகின் தேவையை கிட்டத்தட்ட 700 கோடி மக்களுக்கு தேவையான இனிப்பை பூர்த்தி செய்ய இயலாது. ஆகையால் அதை நம்பி வைக்க முடியாது. இலுப்பை பூ அந்த அளவுக்கு தயாரிக்க இயலாது, அதுவும் முடியாது. கரும்பிலிருந்து சர்க்கரை உலகம் முழுவதும் தயாரிப்பது அதிகமான பிறகு, அதாவது கரும்பிலிருந்து சீனி எடுப்பது தயாரிக்கப்பட்ட பிறகுதான் பிரெட், பன் ஆகிய பொருட்கள் ஐரோப்பாவில் அதிகமாக தயாரிக்கப்பட்டன. மிகப்பெரிய உணவு தேவையை பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி கரும்புல இருந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா வெல்லம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எங்க அப்படிங்கிறது சின்னதா பார்த்துருவோம். பின்னாடி இன்னொரு பதிவுல கரும்பு, பீட்ரூட் அதை போன்று ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்ப்போம். இப்போ அது எங்க இருந்து வந்துச்சு, ஆர்ஜின், அதையும் நம்ம லேசா பார்த்துடலாம். பப்பு நியூகினியா நாட்டில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னிச்சையாக அங்கும் விவசாய பணிகள் துவக்கப்பட்டன. உலகத்துல எங்கெங்கெல்லாம் பழமையான விவசாய பணிகள் துவக்கப்பட்டுச்சோ அப்படித்தான் பப்பு நியூகினியா நாட்டிலும் துவக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு பழமை இருக்குது. அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மிக பழமையான மக்கள். அதாவது ஜெனட்டிக் வைஸா மரபணு அடிப்படையில பார்த்தோம்னா அவங்க ரொம்ப பழமையான மக்களா இருக்காங்க. அதை பத்தி வேக ஒரு பதிவில் பார்ப்போம், ஜெனட்டிக் ஆய்வுகளில் மரபணு ஆய்வுகளை பத்தி. இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, இந்த அங்க விளைவிக்கப்பட்ட அந்த கரும்பு எதுக்காக விளைவித்தார்கள் அப்படின்னா தமிழர்களோட ரொம்ப தொடர்பு பட்டதா காணப்படுது. ஏன் அப்படின்னா பப்பு நியூகினியா பகுதிக்கு சென்ற தமிழர்கள் அதை தென்கிழக்கு ஆசியா முழுவதும் வணிகம் செஞ்சாங்க. அப்படி அங்க இருந்து அவங்க எதுக்காக அந்த கரும்பை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பை விளைவித்து அதிலிருந்து அந்த கரும்பை கொண்டு போய் பன்னிக்கு போட்டாங்க. பன்னி வளர்ந்துச்சு. அந்த பன்னியை அவங்க உணவு தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் கரும்பு அவங்க பயன்படுத்தலை. அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட கரும்பு தமிழகத்தில் அது அதிகமான ஆட்சி நடந்த பொழுது, அதாவது சங்க இலக்கியங்களில் அவர் பெயரானது முக்கியமான குறிப்பிடப்படுகின்றது. அதாவது கிழக்கு மேற்கு பகுதிக்கு இன்றுள்ள சென்னை மாமல்லபுரம் பகுதியிலிருந்து கோலார், அதே போன்று வேலூர், தர்மபுரி, சேலம், அதே போன்று கர்நாடகாவில் பெங்களூர், மைசூர், மங்களூர் வரை நீண்டிருந்த, பாலக்காடு வரை நீண்டிருந்த அந்த பகுதியில் அவர் ஆட்சி செய்திருந்திருக்கின்றார்.
வணிகத்துக்கு மிக முக்கியமான பகுதியாக இருந்திருக்கின்றது. அதே போன்று உலோகங்களை உருக்குவது என்று மிக முக்கியமான பணிகளும் உலகத்தின் பல பகுதிகளோடு தொடர்பு பட்டதாக காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கிருந்து எடுத்துட்டு வந்த கரும்பை ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அவங்க கரும்புல இருந்து ஜீனி, அதாவது வெல்லம் தயாரித்திருக்கிறார்கள். அது இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. அது அரேபிய நாடுகளுக்கு அந்த வெல்லம் சென்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படித்தான் அதாவது கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட வெல்லமானது பயன்பாட்டில் இருந்திருக்கின்றது உலகம் முழுவதும். பிற்காலத்தில் ஐரோப்பியர்களால் சீனி தயாரிக்கப்பட்டு விட்டது. அதே போன்றுதான் பீட்ரூட் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து, அதாவது இனிப்பு பீட்ரூட்டிலிருந்து சீனி தயாரிக்கும் தொழில்நுட்பமானது 17ஆம் நூற்றாண்டு இறுதியிலிருந்து துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் அது 1850 காலகட்டத்தில் அது முழுமையடைந்த தொழில்நுட்பமாக மாறுகின்றது. இன்று ரஷ்யாவில் அதிகமாக அதாவது இனிப்பு பீட்ரூட் விளைகின்றது. அடுத்து நீங்கள் பார்த்தால் பிரான்ஸ், ஜெர்மன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இனிப்பு பீட்ரூட் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதிலிருந்து சர்க்கரையும் தயாரிக்கப்படுகின்றது. இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ இன்னும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனை வெல்லம் மிக முக்கியமான 3வது ஒரு பொருளாக இருக்கின்றது. அதிலிருந்து சர்க்கரை தயாரிக்கும் தொழில்நுட்பத்துக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு முறை மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தார்கள். அதுக்கு முன்பு இங்கே ஐரோப்பியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாடு, இலங்கையில் இது அதிகமாக, அதாவது பனை வெல்லத்திலிருந்து சீனி, அதாவது வெல்லம் தயாரிக்கும் தொழில்நுட்பமானது அதாவது பனையில் பதினி கிடைக்கும், அதில் தயாரிக்கும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருந்தது. முன்பே பனை வெல்லத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது கல்கண்டு, கருப்பட்டி இவ்வாறான இனிப்பு சுவை கொண்ட பொருட்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதாவது பண்டைய தமிழ் மக்கள். அதன் தொடர்ச்சியாக ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்தார்கள். எப்படி முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக பயிர் செய்யப்பட்டது. அந்த காரணத்தினால் பனை அதிகமாக அங்கு விளைவிக்கப்பட்ட இருந்தது. அதாவது கடற்கரை ஒட்டிய பகுதியில் இன்னைக்குள்ள தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, சாத்தாங்குளம், அதே போல கன்னியாகுமரி வரை உள்ள பகுதியில் அதிகமாக இந்த உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த காரணத்தை வைத்து அந்த பகுதியில் ஏராளமான பனை மரங்கள் இருந்தன, இன்றும் இருக்கின்றன. அந்த பனையிலிருந்து இவர்கள் சீனி தயாரிக்கும், அதாவது இனிப்பு தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வளர்ச்சியடைய செய்தார்கள். எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதுக்காக தனியான ஒரு ஃபேக்டரி கட்டினாங்க, தொழிற்சாலை அமைச்சாங்க குலசேகரப்பட்டினத்தில். அந்த குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஏராளமான பனை மரங்கள் இருந்தன. கோடிக்கும் மேல் உள்ள பனை மரங்கள் வளர்ந்திருந்தன அந்த பகுதியில். அது இறக்கி கொடுக்கறதுக்காக தொழில்நுட்பம் அந்த பகுதியில் மக்களிடம் இருந்தது. அதை வச்சு இவங்க இன்னொன்று என்ன செஞ்சாங்கன்னா, இதை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ரயில்வே ட்ராக் போட்டாங்க. இன்னைக்கு அந்த ரயில்வே அந்த பகுதியில் கிடையாது. 1933 அதை பற்றின கெசட், அதாவது இம்பீரியல் கெசட் ஆங்கிலேயர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. அப்போது மஞ்சள் நிற கோடுகளுடன் கூடிய அந்த ரயில்வே தண்டவாளம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எங்கெல்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினத்தில் அவங்களுக்கான அந்த சுகர் ஃபேக்ட்ரி, அதாவது இனிப்பு தயாரிப்பதற்கான ஒரு ஃபேக்டரியை அங்கே கட்டினாங்க, தொழிற்சாலையை. குலசேகரப்பட்டினத்தில் திசையின் விலைக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போட்டாங்க. அதே போல் மணப்பாடுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போட்டாங்க. உடன்குடிக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போட்டிருந்திருக்காங்க. அதே போல் அடுத்து திருச்செந்தூருக்கு ஏற்கனவே மீட்டர் கேஜ் தண்டவாளம் போடப்பட்டிருந்தது, அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த தண்டவாளம் அதாவது 2 அடி அகலம் கொண்டது, நேரோ கேஜ் என்று அழைக்கப்படும். அது 610 mm அகலம் கொண்டதாக தண்டவாளத்தில் வண்டி போய்கிட்டு இருக்கும். அந்த 2 தண்டவாளத்துக்கு இடைப்பட்ட தூரம் 610 mm. இது தனியார் பாகை அப்படிங்கிற கம்பெனிக்கு அதை கொடுத்துட்டாங்க. அவங்க தான் தனியாக தான் அந்த தண்டவாளத்தை போட்டிருந்தாங்க. இது அங்கே கேபிஎம் சுகர் ஃபேக்ட்ரி, அந்த சுகர் ஃபேக்ட்ரியோட பேர், தொழிற்சாலையோட போய் கேபிஎம். அவங்க நிர்வகித்து 1914 தண்டவாளம் போட ஆரம்பித்தாங்க. 1929 அவங்க ரயில்களை இயக்கிக்கிட்டு இருந்தாங்க. உடன்குடிக்கு கூட தினம் திருச்செந்தூர்லேருந்து ரயில் போய் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. மக்களும் அதை பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 1940க்கு பின்னாடி 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் அந்த தண்டவாளங்கள் அகற்றப்பட்டிருக்கு. அதை பல காரணங்கள் சொல்லப்படுது. இப்படி அந்த பகுதியில் இன்னைக்கு உள்ள திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதே போன்று இந்த பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய தண்டவாளம் 30 மைல், கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு தண்டவாளம் இருந்துச்சு. அதே போல் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அங்கு குலசேகரப்பட்டினம் துறைமுகத்திலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்தது. இன்னைக்கு அது நம்மள்கிட்ட கிடையாது. அது தண்டவாளங்கள் அகற்றப்பட்டு விட்டன, சுகர் ஃபேக்டரி அழிக்கப்பட்டு விட்டது. இப்படி அதாவது தண்டவாளம் இருந்தால் அப்போ நிலம் மக்கள் அரசாங்கத்திட்ட இருக்கணுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நிலமும் இல்லை. ஏன்னா தனியாக பாகை அப்படிங்கிற கம்பெனியோட கேபிஎம்
ஃபேக்டரியோட தனியார் நிலனால அந்த நிலத்தையும் மக்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எதுவுமே இன்னைக்கு கிடையாது. அதனால அதோடைய தகவல்கள் எங்கேயுமே இல்லை. நாம அந்த தகவல்களை தேடி போனப்ப தண்டவாளம் எங்கெல்லாம் போகுது, அதே போல எங்க அந்த ஃபேக்டரி கட்டியிருந்தாங்க, எப்படி தயாரிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒரு ஆய்வு செஞ்சோம். அதோடைய தகவல்களை இந்த ஒரே பதிவில் சொல்லிவிட முடியாது, அது நீண்ட பதிவாக போயிடும். அதனால அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம். எப்போ தண்டவாள பணிகள் துவக்கப்பட்டுச்சு, எப்போ சுகர் ஃபேக்டரி கட்டினாங்க, அது எந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனல் மின் நிலையம் உடன்குடியில் கட்டப்பட்டிருக்கு, கடல் கரையில் கட்டியிருக்காங்க. கல்லாமொழி அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தொலைவில் தான் குலசேகரப்பட்டினம் இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த சுகர் ஃபேக்டரி இருந்துச்சு. அதோடைய சுவடுகள் இன்னைக்கும் உடைந்த நிலையில காணப்படுது. வாங்க அடுத்த பதிவில் அதை பற்றி முழு தகவல்கள் நான் தெரிவிக்கிறேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில நான் முழுமையாக அதை பற்றி நான் கள ஆய்வு செஞ்ச தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி, வணக்கம்.